வீட்டில் விஜயா, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ லாயர் வராங்க. வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, முத்து இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. தோ மீனா இருக்கா, மீனா இங்கே வா, லாயர் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு மீனாவோட அம்மா கூப்பிட்டு விடுறாங்க. சொல்லுங்கள், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு லாயர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன, உங்கள் வீட்டை இன்னும் 2 நாளில் ஏலம் விட போகிறாங்க, நோட்டீஸ் வந்திருக்கு, அது சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அண்ணாமலையோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஐயோ கடவுளே, என் வீட்டை ஏலம் விட போகிறாங்களா அப்படின்னு விஜயா அப்படியே கத்துறாங்க. அதுக்குள்ளே முத்து உள்ளே வராரு. என்ன லாயர் மேடம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்குள்ளே வீடை ஏலம் விட போகிறது சொன்ன உடனே முத்து, எனக்கு முடியல, ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே விடறா மாதிரி போகிறாரு. அண்ணாமலை அப்படி தாங்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. முத்து, அப்பாப்பா ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா, அந்த வீடு நமக்கு தான்ப்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லைப்பா, கண்டிப்பாக அந்த வீட்டை நான் மீட்டு கொடுத்துட்றேன், என்னை நம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே கத்துறாரு. இங்கே பாரு முத்து, ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க வேணும்னு பிளான் பண்ணி அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் 2 நாளில் ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே 38 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணால் கண்டிப்பாக வீட்டை மீட்டரலாம். 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாளில் என்னாலே இவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியாது, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் மேடம் கேட்குறாங்க. இல்லை மேடம், கண்டிப்பாக நான் வீட்டை மீட்டுருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிப்பா, உன் பக்கம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, என் பக்கம் நான் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு லாயர் மேடம் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்பா, கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, தயவு செய்து நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ ஏதாவது ஆகிட்டா என்னால் தாங்க முடியாதுப்பா, உனக்காக தானப்பா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. இல்லைப்பா, அந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இந்த மாதிரி ஏலம் போகுது, இதெல்லாம் என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எல்லாம் அந்த சிந்தாமணி கூடவே இருந்து குழி பறிச்சிட்டா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டா, என்னோடய வீட்டை பிடுங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக விஜயா சிந்தாமணியை திட்டிகிட்ருக்காங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டை கொடுக்கக்கூடாது, ஏலத்தில் விடணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், மீனா முத்து 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்கவே கூடாது, வீடு போனதை நினச்சி எல்லாருமே வருத்தப்படணும், பணமாக ரெடி பண்ணுறீங்க, பணம் எதுவுமே பணம் கிடைக்கக்கூடாது, அப்படி பணம் உங்களுக்கு கிடைச்சா கூட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நான் விட மாட்டேன், என்னோடய ஆளுங்களை ரெடி பண்ணி அந்த பணத்தை எப்படி பிடுங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிந்தாமணி யோசிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு அந்த வீடு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு, எப்படியாவது வீட்டை மீட்டணும், நம்ம வீடு நமக்கு தான், என்ன பண்ணுறது, சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கமாக போகிறாரு. போன உடனே அப்படியே அவங்க வீட்டை அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. கேட்டாண்ட போய் அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாரு. கடவுளே, இந்த வீட்டை நான் மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி வீட்டை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கேட்டாண்டியே நிற்கிறாரு. அப்போ ஒரு ஆயா வராங்க. என்ன என்ன முத்து, இங்கே நின்றுட்டுருக்க, குடும்பமாக சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்களாப்பா, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், உங்கள் அப்பாவே உலகம்னு நீ வாழ்ந்துட்டுருக்க, அவரு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, கண்டிப்பாக இந்த வீடு எனக்கு கிடச்சிரும், நான் விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாருப்பா. கிடச்சா சந்தோஷம் தானேப்பா, நீங்களாம் குடும்பத்தோடு வாழணும் தானேப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. இல்லை பாட்டி, எந்த காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக மீட்டுருவேன், இந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா 2 பேரை கூட்டிகிட்டு வந்து நான் உட்கார வைக்க தான் போகிறேன், சீக்கிரமாகவே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, சீக்கிரமாக வந்துடுங்க, தங்கமான புள்ளை நீ, உன்னை நான் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ நல்ல புள்ளை நீ, கடவுள் உனக்கு போய் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காரேப்பா, நீ இதை மீண்டு வரணும் அப்படின்னு அந்த பாட்டி முத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. முத்து யோசிக்கிறார், யாருக்கிட்டையாவது போய் நம்ம கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கடன் வாங்கினவர்கிட்ட முத்து போகிறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட கொஞ்சம் கார் இருக்குது, அதெல்லாம் அடமானம் போட்டு எனக்கு கொஞ்சம் காசு தர முடியுமா, எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாரு. 38 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. யாருக்கு, உனக்கா? 38 லட்ச ரூபாவா, நான் தரணுமா, உன்னை நம்பியா, அப்படிலாம் நீ எதிர்பார்க்காத, 1 ரூபா கூட என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ எவ்வளோ நக்கலாக இதுக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு அவ்வளோ திமுறா என்கிட்ட பேசிட்டு போனல, பணம்லாம் கிடைக்காது. முத்து, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சரியான குடிகார நீ, உனக்கு வீட்டு கஷ்டம் எதுவுமே உனக்கு தெரியாது,
குடிகாரனுக்கெல்லாம் நான் பணம் குடுக்கறதில்ல. அதனால நீ இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ வெளிய போ. தயவு செய்து இங்கேருந்து போ அப்படின்னு திட்டுறாரு. இல்ல நான் பண்ணது தப்பு தான். எங்க வீடு ஏலத்துல போக போது. 2 நாள் தான் டைம் இருக்கு. பணம் கேட்க ஆள் இல்ல. நீங்க குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்கிட்ட 5 கார் இருக்கு. அத நான் ஓட விட்டு கூட அந்த பணத்தெல்லாம் கண்டிப்பா குடுத்துருவேன். ஒரு அடமானம் மாதிரி போட்டு கூட ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கெஞ்சுறாரு. நீ இங்க நிக்கிற ஒரு நிமிஷமும் வேஸ்ட்டு தான். நீ போயிட்டு வேற எங்கேயாவது பார்த்துக்கோ. நீ குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்ப உன்னை எழுப்பி நான் பணம் கேட்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா பணத்தை கொடுத்துட்டு உன் பின்னாடி சுற்றணும்னு சொல்லிட்டு ஏண்டாலாம் பணம்லாம் கொடுக்க முடியாது. என்கிட்ட பணம் கிடையாது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு என்னை எவ்வளோ திட்டின. போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அங்கேருந்து அப்படியே வெளியே வராரு. வந்த உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ ஏற்கனவே அப்படி வாழ்ந்திருக்க, நிறைய குடிச்சிருக்க, அதெல்லாம் கெட்ட பேர் வந்துடுச்சுப்பா. அதனால தான் இவர் பணம் கொடுக்க மாட்டாரு. உங்ககிட்ட இப்போ சொத்து ஏதாவது இருக்கா வச்சு வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இவர் யாராவது ஒருத்தர் வந்து ஓகே நான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் மாதிரி நின்னா கண்டிப்பாக இவர் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு யாரை தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. போப்பா போயிட்டு ஏதாவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, நம்பிக்கையான ஆளாக வந்து சைன் பண்ணால் இவர் கொடுப்பாரு. போய் முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு முத்து போகிறாரு. போயிட்டு ஒரு ஆளை பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு இவ்வளோ பணம் 38 லட்ச ரூபா தேவைப்படுது. என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன்? 38 லட்சம் அவ்வளோ பணமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் காரெல்லாம் வச்சுருக்கேன் அடமானம் போடுறதுக்கு. ஒரு ஜாமீன் மாதிரி சைன் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் வரீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அவ்வளோலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு முடிச்சிட்டேன். ஒரே ஆள் 2 கையெழுத்தெல்லாம் போட முடியாதுப்பா. நீ வேற எங்கேயாவது போய் பாருப்பா. என்னால் உனக்கு உதவி செய்ய முடியல முத்து. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா, சரி பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. எப்படியாவது பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரெல்லாம் மறுபடியும் தொடச்சிக்கிட்டே இருக்காரு. மீனா வராங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? காரெல்லாம் தொடச்சிட்டே இருக்கீங்க. இல்லை மீனா, பார்க்க நல்லா தானே இருக்குது. என்னங்க புதுசு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குங்க. உங்களோட கஷ்டம் எதுவுமே வீண் போகலை. உங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, வீட்டை எப்படியாவது மீட் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. பேசிட்டு சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த காரெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஓனரை போய் பார்க்குறாரு. வா முத்து உள்ளே வாப்பா, உட்காரு, டீ குடி அப்படின்னு கொடுக்குறாரு. வாங்கி குடிக்கிறாரு. இல்லை எனக்கு வீடு 2 நாளில் ஏலத்துக்கு போக போகுதுன்னு எத்தனையோ பேர்கிட்ட கேட்டுட்டேன், யாருமே சைன் பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. நான் வரேன்ப்பா ஜாமீனுக்கு, நான் வரேன். நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும். நான் சைன் பண்ணுறேன், வா. யார்கிட்ட எங்கே சைன் பண்ணணும் அப்படின்னு வராரு. அதே மாதிரி வந்து அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சைன் பண்ணுறேன், முத்துவை நம்பி நீங்கள் கடன் கொடுங்க 38 லட்ச ரூபான்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜாமீன் நின்னீங்கன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 38 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்பா 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 எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, விஜயா எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. சொல்லு முத்து என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா 38 லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், பாருங்கப்பா பணத்தை ரெடி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. எப்படிப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. நான் வந்துட்டு ஒரு பழைய கார்லாம் கொடுத்தாருலப்பா அந்த ஓனரே எனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டார்ப்பா, அதனால் 38 லட்ச ரூபா பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, கண்டிப்பாக அங்கே ஏலம் விட போகிறாங்க, நம்ம போயிட்டு இந்த பணத்தை கட்டி நம்ம வீட்டை மீட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து மீனாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. மீனா எங்கே இருக்க, சீக்கிரம் வா. என்னங்க என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வரேன், அது தேவைப்படும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா எடுத்துகிட்டு சீக்கிரம் வா, நம்ம போயிட்டு இந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு வீட்டை மீட்கணும், நான் 38 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு. மீனா அவங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. வர வழியில் அப்படியே வந்துட்டு சிந்தாமணி பிளான் போடுறாங்க. இங்கே பாரு, அந்த மீனா அந்த பக்கமாக வருவா, ஒருவேளை அவள் பணங்களும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆமாக்கா, மீனா தான் இந்த பக்கம் வரா. நீங்கள் அவளோட பெட்டியை திறந்து அவள் ஏதாவது பணம் வச்சிருப்பா, அதை திருடிடு, அப்போ தான் அவங்களால வீட்டை மீட்க முடியாது அப்படின்னு சிந்தாமணி அந்த ரவுடிங்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனா கிட்ட வந்து அந்த பாக்ஸில் இருக்க பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு ஓடுறாங்க. டேய் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கத்துறாங்க. முத்து சொல்கிறாரு, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு. சொல்லு மீனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க, நான் வந்துட்டு அந்த பூ விற்கிற அந்த பாக்ஸில் பணத்தை கொண்டு வந்தேன், யாரோ ரவுடிங்கெலாம் வந்து அடிச்சுட்டு அந்த பணத்தை பிடிங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இரு மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, பணத்தை பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க, நானும் எவ்வளோ ஓடினேன். சரி நீ வண்டி எடுத்துட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. எப்படியாவது ஃபாலோ பண்ணி அந்த பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுது. அப்படியே பார்க்குறாரு. என்னங்க அந்த வண்டி தாங்க, அவனுங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா கத்துறாங்க.
மீனா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த பணத்தை மீட்டலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. போயிட்டு வண்டியை மடக்கிறாரு. அப்படியே பிடிச்சி அந்த ரவுடிங்களை அடி அடிக்கிறாரு. பணத்தை பிடுங்குறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பணத்தை எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, யார் சிந்தாமணி அனுப்பின ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ரவுடிங்க எல்லாரையும் போட்டு முத்து அடிக்கிறாரு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு. மீனா பணம் கிடச்சிச்சு, இதுக்கு மேலே இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு போய் வீட்டை மீட்கணும், அதுக்கு என்ன பண்ணலாமோ அதை நம்ம பண்ணலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து 2 பேருமே சேர்ந்து எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டை மீட்கணும், அங்கே ஏழை நடந்துகிட்ருக்கு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. சிந்தாமணி சந்தோஷப்படுறாங்க. இன்னும் டைம் ஆயிடுச்சு, அந்த மீனா முத்து 2 பேரை காணும், கண்டிப்பாக இந்த வீடு ஏலத்தில் தான் போகுது.